ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5 ஏக்கர் நிலம் இருந்தால் 50% மானியம் மற்றும் இல்லாமல் பம்பு செட்டு ரெடியாக தமிழக விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. இந்த பம்பு செட்டை நீங்கள் எப்படி பெறுவது, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசு எத்தனையோ அறிவிப்புகளை வெளியிட்டு வருது. வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பல்வேறு வகையான உக்திகளை புகுத்தி நலத்திட்டங்களையும் அறிவித்தது. அதனை முறையாக செயல்படுத்தியும் வருது. பல்வேறு உழவர் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவித்து விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருது. வாடகை செயலி மூலம் சூரிய சக்தி மூலம் இயங்கும் பம்பு செட்டு நிறுவும் திட்டம், உழவர் சந்தை திட்டத்தை வலுப்படுத்தும் திட்டம், சிறு குறு விவசாயிகளை இளைஞர்களுக்கு பயிற்சியை அளிக்கும் வேளாண்மையில் தொழில் முனைவர்களை உருவாக்குதல், விளைபொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற ஏராளமான நலத்திட்டங்களை வேளாண் உழவர் நலத்துறை செயல்படுத்தி வருது. இதில் விவசாயிகளால் பெரிதும் ஈர்க்கப்படுவது பம்பு செட்டுகள் குறித்த அறிவிப்புகளாகும். காரணம், குறைந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மின் நுகர்வு அதிகமாகி விடுவதுடன் பயிருக்கு நீர் பாய்ச்சும் நேரம் அதிகமாகிறது. இதனால் மின்மாற்றியும் அதிக சுமை ஏற்பட்டு சேதமடைகிறது. எனவே தான் இந்த திட்டத்தின் கீழே புதிய கிணறுகளை உருவாக்கும் விவசாயிகளுக்கும், திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்ற விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கும் புதிதாக மின் மோட்டார் பம்பு செட்டு வாங்குவதற்கு மானிய உதவி வழங்கப்படுது. மின்சாரம் பயன்பாட்டுக்கு திறன் அதிகரித்தால் குறைந்த செலவில் அதிகமான பாசன நீர் இறைத்தல் போன்றவற்றையே இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. பாசனத்திற்கான மின் மோட்டார் பம்பு செட்டு மானியம் வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் இணைந்து பயன்பெறுமாறு தமிழக அரசு அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதன்படி பழைய பம்பு செட்டை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்பு செட்டு நிறுவுவதற்கும், புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணற்றுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட்டு வாங்குவதற்கும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் மானியம் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மானியம் பெறுவதற்கு விவசாயிகள் தங்களின் விவரம் தெரிவித்து புதிய மின் மோட்டார் பம்பு செட்டு வாங்கும்போது அதன் மொத்த செலவில் 50% அல்லது 15,000 ரூபாய் இவற்றில் எது குறைவோ அந்த தொகையை பின்னொற்று மானியமாக வழங்கப்படும். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் தங்களது திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்ற விரும்பினாலும், புதிதாக கிணறு அமைத்து சொந்தமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். மானியம் இந்த திட்டத்தில் 5,000 சிறு குறு விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக தமிழக அரசு கடந்த வருடமே ரூபாய் 7.50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளாக 1000 எண்கள் பம்பு செட்டுகள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்களுக்கு விருப்பமான 4 ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் உள்ள மின் மோட்டாரை தேர்வு செய்து கொள்ளலாம். அதிலும் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின் மோட்டார்கள் தேர்வு செய்யலாம். இதுவரை நுண்ணீர் பாசன அமைப்பின நிறுவிடாத விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று விரும்பினால் விவசாயிகளுக்கு நேரடியாக mis.aed.tngov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். tnherculator.tngov.in என்ற இணையதளத்திலும் பாசன வசதிக்கான உதவிகளையும் பெறலாம். உழவன் செயலி மூலமாகவோ அல்லது நுண்ணீர் பாசன வேளாண்மை தகவல் அமைப்பு MIMIS என்ற இணையதளத்தின் மூலமாகவோ விண்ணப்பித்தும் பயன்பெறலாம். அல்லது சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட உதவி செயலாளர், பொறியாளர், வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களையும் அணுகலாம். இதற்கு ஆதார் அட்டை, சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ், புகைப்படம், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்திருப்பின் சாதி சான்றிதழ், சிட்டா கிணறிற்கான விவரத்துடன் கூடிய அடங்கல், மின் இணைப்பு சான்றிதழ், புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கான உத்தியோக விலைப்பட்டியல் அல்லது விலைப்புள்ளி போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். சிறு குறு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் 50% மானியத்தில் சூப்பரான மின்சார பம்பு செட்டுகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏக்கர் நிலம் வைத்து இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு உண்மையாலுமே ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது புதிய பம்பு செட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய பம்பு செட்டு வீணாக இருக்குது, திறன் குறைந்து இருக்குது, அதோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி ஒரு பம்பு செட்டு வாங்க போகிறீங்கனாக்கா இந்த ஸ்கீம் மூலிமா விவசாயிகள் நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய பம்பு செட்டில் அதிகபட்சமாக
50% மானியம் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக 50,000த்துக்குள்ளான பம்பு செட்டில் 15,000 உங்களுக்கு வந்து மானியமாக வழங்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பம்பு செட்டை, தரம் வாய்ந்த பம்பு செட்டை, அதுவும் கவர்மெண்ட் நிர்ணயிக்கக்கூடிய பம்பு செட் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்ணுறது கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க பார்த்து பயன்பெறுங்க. ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும், விவசாய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும், உங்களுடைய சந்தேகங்களையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.